வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்தும் ஆஃபர் அலர்ட் தமிழ் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி 21 சனிக்கிழமை. இன்னைக்கு வீடியோ உங்களுடைய காய்கறி செலவை பாதியாக குறைக்கிறதுக்கு தான். இன்னைக்கு மார்க்கெட்டில் கிலோ 100 ரூபாய்க்கும் காய்கறி இருக்குது, கிலோ 30 ரூபாய்க்கும் காய்கறி இருக்குது. 30 ரூபாய்க்கு விற்கிற காய்கறிகளை உங்களுடைய வீட்டுக்கோ, கேன்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, கடைக்கோ வாங்கி பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு கிலோவுக்கு 70 ரூபா லாபம் இருக்குது. இன்னைக்கு தக்காளி கிலோ 20 ரூபா, பெரிய வெங்காயம் கிலோ 22 ரூபா, சின்ன வெங்காயம் கிலோ 32 ரூபா, உருளைக்கிழங்கு கிலோ 18 ரூபா, முருங்கைக்காய் கிலோ 90 ரூபா, பீன்ஸ் கிலோ 35 ரூபா, கேரட் கிலோ 20 ரூபா, இஞ்சி கிலோ 60 ரூபாய், பூண்டு கிலோ 100 ரூபாய், பச்சை மிளகாய் கிலோ 40 ரூபாய், கத்திரிக்காய் கிலோ 20 ரூபாய், அவரைக்காய் கிலோ 30 ரூபாய், பச்சை பட்டாணி கிலோ 15 ரூபாய், குடமிளகாய் கிலோ 45 ரூபாய், முட்டைக்கோஸ் கிலோ 10 ரூபாய், காலிஃப்ளவர் ஒன்று 20 ரூபா, மல்லித்தலை கட்டு ஒன்று 3 ரூபா, புதினா கட்டு ஒன்று 3 ரூபா, கருவேப்பிலை கிலோ 80 ரூபா, வாழைக்காய் ஒன்று 5 ரூபா, வாழைப்பூ ஒன்று 10 ரூபா, குடமிளகாய் சிவப்பு கிலோ 100 ரூபாய், மாங்காய் பச்சை கிலோ 120 ரூபாய், தேங்காய் பெரிய சைஸ் ஒன்று 28 ரூபா, பாலக்கீரை ஒரு கட்டு வந்து 5 ரூபாங்க. விலைக்குறைவான காய்கறிகளை இந்த வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்ததாக இன்றைக்கி பீட்ரூட் கிலோ வந்து 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முள்ளங்கி வெள்ளை கிலோ வந்து 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, நூகுல்காய் கிலோ 18 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சவுச்சவ் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பீக்கங்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, புடலங்காய் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பாக்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சுரக்காய் கிலோ 12 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெண்டைக்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சேப்பக்கிழங்கு கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கருணைக்கிழங்கு கிலோ 35 ரூபாய், சேனைக்கிழங்கு கிலோ 25 ரூபாய், வெள்ளரிக்காய் கிலோ 20 ரூபாய், கோவக்காய் கிலோ 25 ரூபாய், கொத்தவரங்காய் கிலோ 25 ரூபாய், அரசாணிக்காய் கிலோ 10 ரூபாய், பூசணிக்காய் கிலோ 10 ரூபாய், காளான் ஒரு பாக்கெட் 35 ரூபாய், மக்காச்சோளம் கிலோ 15 ரூபாய், எலுமிச்சங்காய் கிலோ 60 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் கிலோ 30 ரூபாய், நாட்டு தக்காளி கிலோ 22 ரூபாய், நெல்லிக்காய் கிலோ இன்னைக்கு 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வல்லாரக்கீரை ஒரு கட்டு 5 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அரைக்கீரை ஒரு கட்டு வந்து இன்னைக்கு 5 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு வாங்க வேண்டிய காய்கறிகள் என்னென்னு பார்த்துடலாம். மல்லி புதினா கட்டு 3 ரூபாலேருந்து 5 ரூபா, வாழைக்காய் ஒன்று 5 ரூபா, முட்டைக்கோஸ் கிலோ 10 ரூபா, அரசாணிக்காய் கிலோ 10 ரூபாய், பூசணிக்காய் கிலோ 10 ரூபாய், வாழைப்பூ ஒன்று 10 ரூபாய், சுரக்காய் கிலோ 12 ரூபாய், முள்ளங்கி வெள்ளை கிலோ 15 ரூபாய், பீட்ரூட் கிலோ 15 ரூபாய், சவுச்சவ் கிலோ 15 ரூபாய், பச்சை பட்டாணி கிலோ 15 ரூபாய், உருளைக்கிழங்கு கிலோ 18 ரூபாய், தக்காளி கிலோ 20 ரூபாய், கேரட் கிலோ 20 ரூபாய், கத்திரிக்காய் கிலோ 20 ரூபாய். இந்த 15 வகையான காய்கறிகளை இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய கேன்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, கடைக்கோ இல்லை வீட்டுக்கோ நீங்கள் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய லாபம் டபுளாக அதிகரிக்குங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி டெய்லியுமே காலையில் விலை குறைவான பழங்கள் மற்றும் பூக்களை காலையில் வீடியோவை அப்லோடு பண்ணுறோம், அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் எப்பயுமே காய்கறிகளை 1 கிலோவுக்கு விற்பாங்க, குறைஞ்சபட்சம் அரை கிலோ வரைக்கும் வாங்கிக்கலாங்க. அதுக்கு குறைவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூறு வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல நம்மளால் வாங்க முடியுங்க. காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சீசனில் கிடைக்கிற காய்கறிகளை விலை குறைவாக வாரம் வாங்கி பயன்படுத்தினா நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கும் நல்லதுங்க, வீட்டு பட்ஜெட்டுக்குமே நல்லது. கிழங்கு வகைகள் வந்து ஜனவரி மாதத்துல இருந்தே விலை குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. தைப்பொங்கல் ஆரம்பித்த டயத்துலேருந்து கிழங்கு வகைகளோட விலை வந்து குறையாக இருக்குதுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, டெய்லியுமே உங்களால் லாபகரமாக பொருட்கள் வாங்க முடியும். நன்றி.